இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் வந்து கொள்ளு தோசையை பற்றி பார்க்கலாம் வாங்க. கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தோசை நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒரு கையளவு நான் கொள்ளு எடுத்துக்கிறேன். ஒரு கையளவு அரிசி எடுத்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறட்டுன்னு அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 3 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூனு. கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி கொஞ்சம் இட்லி சோடா மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 15 நிமிஷம் வெளியே வச்சிடலாம் அப்படியே. அதுக்கப்புறம் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல்லில் எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம மாவு எடுத்து ஊற்றி நல்லா மெலிசாக தேய்ச்சி எடுத்தோம்னா சூப்பரான கொள்ளு தோசை ரெடி ஆகிடுங்க. நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கா, நீங்களும் செஞ்சு